வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 5 விதமான கை டிசைன் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து கிராஸ் பீஸை அடித்து திருப்பிடலாம். ரொம்ப ஈஸியான கை டிசைனுங்க. ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இன்னும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். லைனிங் வச்சு கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்ல சாரியோட கலருக்கு பைப்பிங் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு லைன் வந்து பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம அந்த கிராஸ் பீஸை அடித்து திருப்பணும் இல்லையா, அதை தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டுட்டு அது உள்பக்கமாக அந்த பிசுறு போகிற மாதிரி இந்த வளைவுக்கும் அந்த வளைவுக்கும் நம்ம அதை கொடுத்துடலாம். இந்த பக்கம் மட்டும் தையல் போடுங்க, அந்த பக்கம் போட வேணாம். இப்போ இந்த வளைவுக்கு கொடுத்துடலாம். இப்போ இந்த டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அகலமும் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு, இது மாதிரி உருட்டி தைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அழகாக ஒரே அளவாக உருட்டி எடுத்துக்கோங்க. நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டா கழுத்துக்கும் நம்ம இதே தான் கொடுக்க போகிறோம். சேம் இந்த டிசைன் மாதிரி தான் வரும் கழுத்துக்கும். இது இந்த பக்கம் நல்லா வளைவு கொடுத்து தைச்சி விட்ருங்க. முன்னாடி கை பின்னாடி கை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பண்ணின பீஸெல்லாம் எடுத்து நல்லா உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். இந்த பீஸுக்கு தெரியாமல் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா நல்லா இந்த ஊசி வச்சு உள்ளே தள்ளி அந்த பிசுறு தெரியாமல் உள்ளே தள்ளிட்டு ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க. இப்போ சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 கைக்கும் நடுவில் ஏதாவது பட்டன் ஏதாவது உங்கள் விருப்பம் போல் ஏதாவது வச்சுக்கோங்க. நான் பாசி வச்சு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பட்டன் வந்து சென்டரில் வைக்கிறேன். பாசி வந்து காப்பர் கலரில் சுற்றிலும், காப்பர் இல்லை கோல்டன் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு பாசி வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப அழகாக செமையாக இருக்குது. பாசி வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கு நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை தைச்சி முடிச்சுட்டு பாசி வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பாசி வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ செமையாக ஒரு கை டிசைன் முடிஞ்சு. இப்போ அடுத்து பார்க்கலாம். இதான் அதோட சாரீ. அடுத்து வந்து எல்போ வரைக்கும் ஒரு கை, 3.5 இன்ச் உயரம், சென்டரில் 1 இன்ச்சு. இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி வரைஞ்சிக்குங்க. இப்போ இதை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் ஒரு வேஸ்ட் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத் ப்ளவுஸ் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு இப்போ இதை சுற்றிலும் நம்ம தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நகலாமல் குண்டூசி குத்திக்கோங்க. இப்போ கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம சென்டரில் கட் பண்ணி சுற்றிலும் இந்த வேஸ்ட் பீஸை கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சம் கிளாத்து விட்டு அந்த தையல் எட்ஜு வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்பும் போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே உள்ளார விட்டுடலாம். பார்த்துக்குங்க, எங்கேயாச்சும் வந்து நம்ம பிரிகிற மாதிரி இருக்குன்னா திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ எட்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு பைப்பிங் பண்ண போகிறேன். பிங்க் கலரில், சாரீ பிங்க் கலரு. ரொம்ப இழுக்க வேணாம், நார்மலாக இழுத்துட்டு அப்படியே நம்ம கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா பைப்பிங் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே கூட தைக்கலாம். இப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து மறுபடியும் தைக்க ஆரம்பிங்க. நம்ம அந்த மறுபடியும் அந்த கிராஸ் பீஸை வந்து பைப்பிங்க்கு கொடுத்துட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பைப்பிங்க்கு. இப்போ இந்த மாதிரி அகலம் வந்து உயரம் வந்து ஒரு 5 இன்ச்சு, அகலம் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிக்கிறதுக்கு தான் நான் 6 இன்ச்சு சொல்கிறேன். அப்போ ஒரு பக்கத்துக்கு 3 இன்ச்சு வரும். இப்போ அதையும் 2ஆக உள் பக்கம் அந்த பிசுரெல்லாம் தள்ளி எஜ்ஜிலே தையல் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி தையல் போட்டு மடித்து நல்லா தேய்ச்சி விட்டு சென்டரில் அடையாளப்படுத்திட்டு நம்ம அப்படியே ஹெம்மிங் ஊசி வச்சு குட்டி குட்டி ஃப்ளெட்ஸாக அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு ஊசி நூல் வச்சு நல்லா சுற்றிட்டு பெருசாக ஒரு கோல்டன் கலர் பாசி இந்த போக்கு நல்லா டைட்டாக சுற்றி தைச்சி விட்ருங்க. பாசி இல்லை ஸ்டோனு எது இருக்கோ உங்ககிட்ட அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அப்படி வந்து தேய்ச்சி விட்டேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 2 கைக்கும் ரெடி பண்ணிட்டு இப்போ பைப்பிங் வச்சுக்கலாம். கீழே பைப்பிங் வச்சு உருட்டி தைச்சிடலாம். இப்போ அதை அப்படியே சென்டரில் கொடுத்து அந்த பைப்பிங் பள்ளத்துலேயே தையல் போட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. சேம் வந்து நான் இது நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். இதோட ப்ளவுஸ் வீடியோவில் இருக்குது. இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த சாரீக்கு மேட்சாக சூப்பராக இருக்குது. கை டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். அடுத்து இதுவும் செம்மையாக இருக்கும். நீங்கள் கேன்வாஸ்லாம் வைக்க தேவையில்லை, ரொம்ப அழகாக டிசைன் பண்ணலாம். இப்போ கை வந்து நான் ஓடு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு எப்பயும் போல் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து 2 இன்ச்சு போதும். இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து அதையும் 2ஆக மடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இல்லை 2.5 கொடுங்க. அப்படி இல்லை இருந்தாலும் நல்லா பெருசாக பூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ நாட்டு அடித்து திருப்புற மாதிரி இதை திருப்பி எடுத்துக்கலாம். 2 சைடும் கட் பண்ணி விட்ருங்க. நல்லா தேய்ச்சி விட்றலாம். இது எல்லாத்தையும் திருப்பி விட்ருங்க. நல்லா லாஸ்ட் வரைக்கும் திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு பைப்பிங்க்கு கொஞ்சம் மேலே கொடுக்குறேன். நான் கொடுக்கும்போதே சென்டரில் ஒரு பீஸ் மட்டும் வச்சு தைச்சிருங்க. இப்போ இதுக்கு வளைவாக கொடுத்து நம்ம தைச்சிட்டு வரலாம். அதாவது தைச்சிக்கிட்டே கொடுத்துட்டு வாங்க.
இப்போ மேலே வந்து மடிச்சுட்டு ஒரே ஒரு இது வந்து நீளமாக கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே திருப்பிடலாம். இந்த வளைவு வந்து முன்பக்கம் வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன், அந்த பக்கம் கொடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா அது முன்னாடி வரும் டிசைனு. இது 2 கைக்கு நம்ம முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குது. இதுக்கு பாசி எல்லாமே வச்சு முடிச்சிடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 சைடும் ஒரு தையல் போட்டு சென்டரில் ஒரு பாசி வச்சு எடுத்துக்கோங்க. சேம் இதை தான் கழுத்துக்கும் நல்ல டிசைன் வரும். கழுத்துக்கு கொடுத்துருக்க டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நடுவில் நான் ஒரு பாசி வைக்கிறேன். இது வந்து உங்கள் விருப்பம் தான். வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா சைடில் கொடுக்குறதோட நிப்பாட்டிக்கலாம். நான் கொஞ்சம் நல்ல கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக நடுவில் ஒரு பாசி கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. 2 கையும் செமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் அதோட சாரீ. சும்மா சாதாரண காட்டன் சாரீ தான். இப்போ மேலே வந்து நம்ம ஒரு இதழ் மட்டும் அதை தூக்கி விட்டு தான் தைக்க முடியும். அது ஒன்றுக்கும் பாசி வச்சு முடிச்சிடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த ப்ளவுஸ்க்கு பார்க்கலாம். இது வந்து சாரீலேருந்து கட் பண்ணி பண்ண போகிறேன். ஒரு 10 பாயிண்ட் அப்படி இல்லைன்னா 15 பாயிண்ட்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாரீ கிளாத்து க்ரே கலரில், என்ன இது டார்க் கலர் கிடைக்கல எனக்கு, நல்லா சாரியிலே கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து 2 இது நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம், பிங்க் கலரும் சாரீ கிளாத்தும் சேர்த்து. இப்போ சென்டரை அடையாளப்படுத்தியிருக்கேன் பைப்பிங் வச்சுட்டு. கொஞ்சம் மேலே தூக்கி இந்த மாதிரி அதுக்கு நேராக ஒரு ஃப்ளிக்ஸ் மட்டும் வச்சு விட்ருங்க. வச்சுட்டு சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் முடிஞ்சு. இப்போ கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இது வந்து சாரியில் டிசைன் இருக்குது. இப்போ 2 கைக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சாரீ கிளாத்து வந்து லேஸாக இருக்குது, அதுக்கு நல்லா உள்பக்கம் ஒரு கிளாத்து கொடுத்துட்டு தையல் போடுறேன். இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடும் இது மாதிரி தான் டிசைன் வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு பிங்க் கலர் சில்க் காட்டனில் பைப்பிங் கொடுத்துடலாம். இது உருட்ட தேவையில்லை, அப்படியே நீங்கள் மடக்கி விட்டுடலாம். இப்போ முடிச்சாச்சு. இது உள்ளே இருக்கிறத எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு மேலேயும் ஒரு லைன் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ நல்லா வந்து அங்கனங்கன கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா இந்த பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக அதை கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி முக்கோண பீஸ் வந்து பிங்க் கலர்லேயும் சாரியில் இருக்க கலரும் நான் எடுத்திருக்கேன். அதாவது வந்து அந்த வைலட் கலர் வந்து சாரீ பார்டரில் இருக்குது, அந்த கலர் எடுத்திருக்கேன். இது 3 சேர்த்து மாற்றி மாற்றி இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ 2வது லைன் வந்து க்ரே கலர் கொடுத்துடலாம், சாரீ கலரு. நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்குங்க. நம்ம வந்து கைக்கு எப்படி பண்ணுறோமோ சேம் அப்படியே நெக்குக்கும் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா கைக்கு ஒரு மாதிரி நெக்குக்கு ஒரு மாதிரி பண்ண வேணாம். எப்படி நீங்கள் கைக்கு தைக்கிறீங்களோ சேம் அப்படியே நெக்குக்கும் பண்ணிக்கோங்க. இதை நடுவில் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ முடிச்சாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சூப்பராக. இதுக்கு பாசி வச்சிடலாம். நான் சில்வர் கலர் அந்த சாரியில் இருக்குது, அதனால் சில்வர் கலரில் பாசி கொடுக்குறேன். நான் மேலே வந்து 3 பாசி கொடுக்குறேன்.
இது வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக ரவுண்டாக பெருசாக இருக்க மாதிரி கொடுக்குறேன். அந்த பக்கம்லாம் நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதான் சாரீ. ப்ளவுஸு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து சாரியில் இருக்க மாதிரியே பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இதுவும் அழகாக இருக்கும். இப்போ பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். உருட்டி தைச்சிடலாம். இப்போ சாரீ கலரில் சில்க் காட்டனில் பைப்பிங் கொடுக்குறேன். உருட்டி தைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். இப்போ ஃபுல்லாகவே அடித்து திருப்பிடுங்க. இந்த மாதிரி வந்து பைப்பிங் போடும்போது நமக்கு தையல் வந்து மேலே விழுந்துருச்சுன்னா அதை பிரித்து எடுத்துகிட்டு மறுபடியும் கொடுங்க. இப்போ நான் அந்த மாங்காய் பீஸ் வரைகிற மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. குட்டியாக வரைஞ்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். லைட்டாக அந்த கோபுரம் நம்ம வரைகிறோம் இல்லையா, அதிலேருந்து லைட்டாக மட்டும் வளைச்சிக்கோங்க. இப்போ வந்து டபுளாக கொடுத்து, ஏன்னா டபுளானா தான் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும், அதனால டபுளாக கொடுத்து இப்போ 2 மாங்காய் வந்து இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ மயில் டிசைன் கொடுத்துருப்பேன் இந்த சாரீ ப்ளவுஸ்க்கு, சூப்பராக இருக்கும். இப்போ சாரியோட கலர் க்ரீன் கலரில் நான் பைப்பிங் கொடுக்குறேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உருட்டிலாம் கொடுக்க தேவையில்லை, சிங்கிளாகவே அப்படியே மடிப்பு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ உள்ள லைட்டாக கட் பண்ணி விட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முக்கோண பீஸ் வந்து அடித்து ரெடி பண்ணிக்கலாம், சாரீ கலர்லேயும் வயலட் கலர்லேயும். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 3 பீஸு 4 பீஸு கூட வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். அடுத்தடுத்து அதாவது வந்து ஒன்று க்ரீனு, ஒன்று வைலட்டு, அந்த மாதிரி. கொடுத்துட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைட்டாக கிராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்பினதை வச்சு நம்ம வந்து தையல் போட்டுடலாம். கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நேராக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது அந்த நார்மல் கையிலே நம்ம டிசைன் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா சிலருக்கு வந்து அந்த நார்மல் கை தான் செட் ஆகும். அந்த கேன்வாஸ் வச்சு அந்த வளைவு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகுது, கொஞ்சம் கை சுருக்கம் விழுகுது அப்படின்வாங்க. அதனால் வந்து நார்மல் கையிலே நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சு தைச்சி விட்டுறலாம். இப்போ இதில் மாங்காய் இருக்குது, சைடில் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மயில் டிசைன் கொடுத்துருப்பேன், செம்மையாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு மயில் டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ 2 வச்சு தைச்சாச்சு.
நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து ப்ளைனாலே இருக்குது, இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. ஒரு 3 மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு இதுலேயும் ஒரு 4 தடவை இல்லை 3 தடவை திருப்பி எடுத்துக்கோங்க. க்ரீன் கலரில் ரெட்டை நூல் போட்டிங்கன்னா 2 தடவை திருப்பினீங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். பாசி வந்து நான் கோல்டன் கலர் கொடுக்குறேன். ஏன்னா ப்ளவுஸ் பார்டரில் கோல்டன் கலர் தான் இருக்குது, அதனால் இப்படி முக்கோணமாக பெரிய பாசியாகவே கொடுக்குறேன் நான். இது வந்து ஒரு சைடு தட்டையாக இருக்கும். இது முடிச்சுட்டு இதுக்கு 4க்கும் ஒரு பாசி சின்னதாக கோல்டன் கலரில் கொடுத்துக்குங்க. இது எல்லாத்துக்குமே இந்த சின்ன பாசி கொடுக்கலாம், இல்லைன்னா பெருசே கூட கொடுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 கை டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறது நன்றி. இதோடு சேர்த்து கொஞ்சம் திண்டுக்கல் சமையலும் பாருங்கள். ஈஸியாக தான் சமைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.